ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் ஸ்பெஷலாக பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கருப்பட்டியை வச்சு பிடி கொழுக்கட்டை செஞ்சுருப்போம். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பால் கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க போது. அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட் பார்த்தோம்னா, நான் அணில் கொழுக்கட்டை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம 200 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது 1/2 kg பேக்கெட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 46 rupees. இது கூட நமக்கு அச்சு ஃப்ரீயாக வருது. ஸோ பால் கொழுக்கட்டை தேவையான பால் எடுத்திருக்கேன். ஒரு 500 ml பால் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் ஒரு 250 ml எடுத்திருக்கேன். நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு நான் மாவு மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ போக போக தேவையான இது பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் 2 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அரிசி மாவு 200 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். இதுவே மாவு செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா இதாகிடுச்சு அப்படின்னா, டவ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கையாலே நம்ம தடைய விட்டுக்கலாம் மாவை. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்ய போகிறீங்கன்னு பொறுத்து இருக்குது. இதில் நம்மளுக்கு ஒரு 20 to 25 பால்ஸ் நம்மளுக்கு வரும் பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. நீங்கள் 1/2 kg கூட ட்ரை பண்ணலாம்ல. இப்போ மாவு அவ்வளோ செட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ கையை வச்சு நம்ம பஞ்சு விட்டுக்கலாம். இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா மாவு ரொம்ப லூஸாக தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் ஒரு 1/4 கப் நான் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாவு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால நமக்கு மாவுக்கு இன்னும் தண்ணி ஆகும். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் நம்மளுக்கு மாவுக்குள்ளே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மாவு. நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் அந்த மாவுக்கான கரெக்டான பதம்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன். மாவு என் கையில் ஒட்டவே இல்லை. ஸோ கரெக்டாக நம்ம மாவு வந்துச்சு. இப்போ இதில் நம்ம ரொம்ப குட்டி குட்டி பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பிகாஸ் ரொம்ப பெரிய பாலாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பாலில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ வெளியில் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ இதே சைஸுக்கு இன்னும் இதோட கொஞ்சம் சின்னதாக கூட நம்ம பால் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா மாவுலேயும். இப்போ நான் மாவு எல்லாத்தையும் நான் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டி பால்ஸாக வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம பாயில் பண்ணிடலாம் வாங்க. ஸோ பெரிய கடாய் எடுத்துக்கிங்க. மேக்ஸிமம் நல்லா திக்கான கடாயை பார்த்து எடுத்துக்கிங்க. அப்போ தான் பால் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். நான் இப்போ ஒரு 250 ml பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். பால் அவ்வளோ கொதிக்கும் போது இது கூட 200 ml நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். அதாவது திக் தேங்காய் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். திக் கோகனட் மில்க் தான் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் கூட ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பண்ணி வச்ச அந்த டம்ப்ளிங்ஸ், அதாவது மாவு, இந்த பால்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் பால்ஸும் நம்மளுக்கு கரைஞ்சிடக்கூடாது, உடையாமே பார்த்துக்கணும். பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக கிளறி விடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு நம்மளுடைய கொழுக்கட்டை உடையிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இதே ஒரு சிம் ஹீட்டில் ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. ஸோ தட் உள்ள வரைக்கும் நல்லா நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes ஆயிடுச்சு. பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு அந்த பால் நம்ம எவ்வளோ ஆட் பண்ணிருக்கோம் அது பாதி வரணும். பார்த்தீங்கன்னா 15 minutes ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த பால் பாதியே குறைஞ்சிச்சு. நமக்கு அந்த கொழுக்கட்டை போட்டது கூட வெளியில் தெரிய அந்தளவுக்கு நல்லா பெருசாக இதாக இருக்குது. அந்த பால் நல்லா அப்சார்ப் ஆகி. ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளான பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டான பால் கொழுக்கட்டை நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சம் நட்ஸையும் கொஞ்சம் பாதாமையும் வந்து லைட்டாக மேலே தூவி விட்ருக்கேன். ஸோ அணில் கொழுக்கட்டை மாவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.